அமைதியான ஒரு ஊரில் ரோஹித் என்ற மனிதர் ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவரது உள்ளத்தில் இருந்த கனவுகள் மிகப்பெரியவை. செல்வம், வெற்றி, முக்கியமாக ஒரு கருப்பு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வாங்க வேண்டும் என்ற ஆழ்ந்த ஆசை. தினமும் அவர் கனவுகளில் மட்டுமே காணும் அந்த ஆடம்பர கார்களுக்கு பெட்ரோல் ஊற்றினார். வெளியில் சிரிப்பு, ஆனால் உள்ளுக்குள் அவர் மற்றவர்களைப் போல அல்ல, மேலும் ஒருவராக வளர வேண்டும் என்ற துடிப்பு. ஒரு நாள் ஒரு பிரகாசமான கருப்பு மெர்சிடிஸ் வந்து நின்றது. ரோஹித்தின் கண்கள் களிப்பில் மின்னின. என் கனவு கார் இது, அவர் நிதானமாக சொன்னார். அந்த காரிலிருந்து இறங்கியவர் அலங்காரமாக உடை அணிந்த ஒரு செல்வந்தர். 2000 பெட்ரோல், தயவு செய்து. அவர் ரோஹித்தின் பார்வையை கவனித்தார். மெதுவாக கேட்டார், நீ என்ன யோசிக்கிறாய், இளைய மானிடனே? ரோஹித் தயங்கி பதில் அளித்தார், இந்த கார் என் கனவு சார், ஒரு நாள் இதை வாங்க வேண்டும். அந்த மனிதர் சிரித்தார். ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து சொன்னார், நாளை வந்து சந்தி, நான் உனக்கு தொழிலை பற்றி கற்பிப்பேன், முயற்சி செய், ஒரு நாள் இந்த கார் உன்னுடையதாக மாறலாம். ரோஹித் உற்சாகமடைந்தார். ஆனால் உடனே பயம் வந்தது. மோசடி என்றா, தோல்வியா? அவர் அந்த கார்டை பார்த்தார், ஒரு கடைசி முறையாக. பிறகு அதை தூக்கி எறிந்தார். அதேபோல் ஒரு வாய்ப்பையும் வீணாக்கினார். 3 வருடங்கள் கடிந்தது. மற்றொரு கருப்பு மெர்சிடிஸ் வந்து நின்றது. ஒரு தன்னம்பிக்கையுள்ள மனிதர் இறங்கினார். 2000 பெட்ரோல், தயவு செய்து. அவர் ரோஹித்தை பார்த்து மெதுவாக கேட்டார், 3 ஆண்டுகளுக்கு முன்னால் உனக்கொருவர் ஒரு கார்டு கொடுத்தது ஞாபகமா? ரோஹித் அதிர்ச்சி அடைந்தார். ஆமாம், உங்களுக்கு அது எப்படி தெரியும்? அந்த மனிதர் மெதுவாக சிரித்தார். ஏனெனில் அன்று இங்கு சுத்தம் செய்தவனாக நான் இருந்தேன். நீ அந்த கார்டை தூக்கி எறிந்தபோது நான் அதை எடுத்து வைத்தேன். அவரை சந்தித்தேன். அவர் என்னை கற்றுத்தந்தார். நான் கடினமாக உழைத்தேன். இப்போது இந்த மெர்சிடிஸ் எனது. அவர் ஒரு நிமிடம் நின்று மென்மையாக கூறினார், நீயும் முயற்சி செய்திருக்க வேண்டியதுதான். அந்த ஒரு வாய்ப்பு உன் வாழ்க்கையை மாற்றியிருக்கும். வாய்ப்புகள் 2வது முறையாக வராது. ஒரே ஒரு நிமிடம், ஒரு கார்டு, ஒரு முடிவு உன் வாழ்க்கையை மாற்றக்கூடும். மிகவும் பேர் தோல்வி அடைகிறார்கள், வாய்ப்பு இல்லாததால் அல்ல, அச்சம், சந்தேகம், தயக்கம், இதனால்தான். அடுத்த முறை வாழ்க்கை உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால் அதை வீணாக்காதே. இந்த கதை உங்களை தூண்டியிருந்தால் சிந்தியுங்கள். இந்த உணர்வுபூர்வமான கதையை பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன? கீழே கமெண்ட்களில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். இப்படியான சக்தி வாய்ந்த கதைகளுக்காக